தமிழ்நாட்டை சார்ந்த கிஷோர் சரவணன் அவர்களை ரஷ்யாவிலிருந்து பத்திரமாக இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்று நம்முடைய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து 15 அரசியல் இயக்கங்களை சார்ந்த 68 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து பெற்ற அந்த கையெழுத்துடன் நான் இன்று சந்தித்தேன். நான் அவரை சந்தித்து பேசும் பொழுது கிஷோர் சரவணன் மட்டுமல்ல, கிஷோர் சரவணனை போல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அங்கே ரஷ்யாவில் மனதளவிலும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக அவர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டு அவர்கள் ரஷ்ய இராணுவத்தில் அனுமதிக்கப்பட்டு ரஷ்ய இராணுவ முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே இராணுவ பயிற்சி, ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு 2 வாரங்களில் அவர்கள் அங்கே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த போரில் அவர்களை ஈடுபடுத்த ரஷ்யா தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றது. இந்த கிஷோர் சரவணன் பொறுத்தவரை அவர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி ரஷ்யா அந்த இராணுவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவருக்கு என்னன்னா அடிச்சிருக்காங்க, மனரீதியாக துன்புறுத்திருக்காங்க. அவர்கிட்ட இருந்து சில கையெழுத்துகள் வாங்கிட்டு 2 வாரமாக அவருக்கு கடுமையான அந்த இராணுவ பயிற்சி, ஆயுத பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் ஸ்டெராய்ட்ஸு சில திரவியங்களும் கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த 2 வாரம் இந்த ஆயுத பயிற்சி முடிஞ்ச உடனே எனக்கு அங்கே அது சண்டை நடந்துட்டு இருக்க இடத்துக்கு என்ன அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவர் மறுபடியும் அவரோட பெற்றோரை அவங்க கிட்ட அலைபேசியில் பேசி என்ன அநேகமாக இந்த 2ஆம் தேதி வாக்கணும், அதாவது முந்தா நாள் பொறுத்த வரைக்கும் என்ன அங்கே உக்ரைன் கூட அந்த சண்டை நடக்கிற அந்த இடத்துக்கு என்ன அனுப்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு எனக்கு இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு அந்த பார்டரில் 150 கிலோமீட்டர் இருக்கிற மருவப்போல் என்கிற அந்த இடத்துல தான் என்ன வச்சிருக்கிறாங்க. அந்த ரஷ்யா இராணுவ முகாமில் தான் என்ன வச்சிருக்கிறாங்க. அது அங்கே போர் முனைக்கு நான் போயிட்டேன்னா திரும்பி என்னால் வர முடியாது. இது சூசைட் மிஷின் மாதிரி தான் சொல்கிறார். இது ஒரு சூசைட் மிஷின் தான், போனால் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சொல்லி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு முந்தா நாள் மறுபடியும் பேசியிருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு நான் பிரதமரை சந்திச்சுட்டு மறுபடியும் வெளியே வரும்போது நம்முடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவரை சந்தித்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த பையன் மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 2ஆம் தேதி வாங்கின அவனை அங்கே அந்த போருக்கு அவங்க கூட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் மறுபடியும் ரஷ்ய தூதரவர்கிட்ட பேசுங்கன்னு நான் சொன்னேன். நான் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான், இங்கே நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்த இந்த மனு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் நான் நீங்கள் உங்களை சந்திச்சதுக்கப்புறம் ரஷ்ய அந்த அம்பாசிடர் தூதுவர்கிட்ட நானே பேசுகிறேன். நான் பேசிட்டு இந்த இந்திய ரஷ்ய கைதிகள் பரிமாற்ற அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் கிஷோர் சரவணனை கொண்டு வர முயற்சிட்டு இருக்கோம். இந்த வேலையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிஷோர் சரவணனை போருக்கு அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்ய தூதரவுகிட்ட நான் நேரடியாக சொல்லியிருக்கிறேங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இருந்த போதிலும் நீங்கள் இந்த 2ஆம் தேதி அவங்க அழைச்சிட்டு போகிற மாதிரி சொல்கிறான் அந்த பையன் சொல்லியிருக்கிறான். கொஞ்சம் இம்மீடியட்டாக நீங்கள் பாருங்கள், அந்த பையன் போயிட்டானே திரும்பி அந்த பையனை நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நான் சொன்னேன். இன்னைக்கு 2 மணிக்கு அவரை போய் சந்திச்சு நான் பேசுகிறேன் சொன்னேன். நான் பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மனுவை வாங்கிட்டு அவருக்கு இந்த பிரச்சனையுடைய வீரியம் அவருக்கு தெரிஞ்சது. அவர் ஏற்கனவே நாங்கள் ரஷ்யாக்கிட்ட நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி இந்தியர்களை வலுக்கட்டாயமாக அந்த மாதிரி போருக்கு அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஆயுத பயிற்சி கொடுக்கக்கூடாதுலாம் நாங்கள் சொல்லியிருக்கேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நம்ம அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கு, ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஆனால் இருந்த போதிலும் கிஷோர் சரவணன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அவங்க ரஷ்யா இதில் தொடர்ந்து நம்ம இந்தியர் கிஷோர் சரவணன் மாத்திரம் கிடையாது, நூற்றுக்கணக்கான தமிழ்நாடு, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேஷ் எல்லா மாநிலங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் 68 பேர்கிட்ட நான் கையெழுத்து வாங்கியிருக்கிறேன். இந்த மனுவில் 68 எம்பிகள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு எம்பியும் ஒரு மாநில எம்பி கிட்ட பேசும்போதும் எங்கள் மாநிலத்தில் இந்த மாதிரி 2 பேர் 3 பேர்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இதில் பாதிச்சிருக்கிறாங்க. நம்ம ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் ரஷ்யா அதை மதிக்கிற மாதிரி தெரியல, தொடர்ந்து இது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கிஷோர் சரவணே ஒரு வாழும் உதாரணம்னு சொன்னேன் நான்.
அதனால இதுல நீங்க கொஞ்சம் அழுத்தம் தெரிவிக்கிறோம். அங்க ரஷ்ய அரசுக்கு வந்து கண்டிப்பா இதை அழுத்தம் தெரிவிச்சு மேற்கொண்டு இந்த பையனை கிஷோர் சரனை பத்திரமா நம்ம கொண்டு வரணும். அது மாத்திரம் இல்லாம நூற்றுக்கணக்கான பேர் இந்த மாதிரி அங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பத்திரமா இங்க கொண்டு வரணும். மேற்கொண்டும் ரஷ்யா இது போன்ற இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாதுங்கிறத நான் சொன்ன அமைச்சு நம்முடைய பிரதமர் அது கண்டிப்பா அது நான் சொல்லி உடனே ஒரு செக்ரட்டரி வர சொன்னாரு. செக்ரட்டரி வர சொல்லி இந்த வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பொறுத்த வரைக்கும் உடனடியாக இதை தெரிவிக்கும். இந்த எம்பியோடைய மனுவை பொறுத்த வரைக்கும் உடனே அங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு பிறப்பிச்சார். உத்தரவு பிறப்பிச்சு அவரோட செக்ரட்டரிட்ட இந்த விஷயங்களுக்கு உண்டான கூடுதல் தரவுகளை நம்ம எம்பி கிட்ட நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் இந்த நேரத்தில் எனக்கு நேரம் ஒதுக்கி இந்த மனுவை வாங்கி இதுக்குண்டான உத்தரவுகளை பிறப்பிச்ச நம்மளுடைய பிரதமருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம். இந்த கிஷோர் சரன் பொறுத்த வரைக்கும்னா அவரு அங்க போருக்கு போயிட்டேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் உயிரோட திரும்ப இது சூசைட் மிஷன் தான் சொல்றாங்க. அவங்க இது மாதிரி நிறைய பேர் இறந்திருக்காங்க. நம்மளுடைய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமே ஜனவரி மாசம் என்ன சொன்னாங்கன்னா 126 இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அவங்க ரஷ்யா ஆர்மியில் அவங்கள இது பண்ணி அங்க போருக்கு அனுப்பிச்சதாகவும் அந்த 126ல 12 பேர் இறந்து போயிட்டதாகவும் 16 பேர் காணவில்லைங்கிறது அது யார் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகமே அது ஒப்புதல் அவங்களோட தரவுகள் சொல்லுது. அந்த 126 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 126 கிடையாது. அதுல சில பேரை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ரஷ்யா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நான் சொல்றேன், நான் அன்அஃபிஷியல் ஃபிகர்ஸ் படி பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, பிற பகுதிகள் பிற மாநிலங்கள் இருந்து பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இந்த ரஷ்யாவால அங்க பொழப்புக்காண்டி போனவங்க, படிப்புக்காண்டி போனவங்க, இவங்க எல்லாரையும் வந்து அங்க பொய்யான வழக்குகள் அங்க பதிவு பண்ணி அவங்கள வந்து அவங்க பண்ற ஏன் ரஷ்யா அது செய்யுதுன்னா அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை. கிட்டத்தட்ட 3-4 வருஷமா அந்த உக்ரைனோட அவங்க போர் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து அங்க ரஷ்யர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பல்லாயிரக்கணக்கான ரஷ்ய ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால மெர்சனரிஸ் கூலிப்படையை வந்து வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கூட்டு வந்து சண்டை போட வைக்கிறாங்க. அதுலயும் அவங்களுக்கு ஆள் கிடைக்காதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க சிறைகள் இருக்கிற பிற நாட்டு கைதிகள், இந்த இந்தியா மாதிரி சில பிற நாட்டு கைதிகளை வச்சு அவங்களுக்கு வந்து போதை மருந்து கொடுக்குறாங்க. போதை மருந்து ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மூளைச்சலவை செய்யறது, ஒரு மன ரீதியாகவும் அவங்க உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தி அவங்க வெத்து பேப்பர்ல சில இதில் கையெழுத்து வாங்கி அவங்க ரஷ்ய பிரஜைகள் மாதிரி அவங்களுக்கு அதுக்கும் அந்த ஒப்புதலை கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவங்க போருக்கு போற மாதிரி கையெழுத்தை வாங்கி இந்த மாதிரி அனுப்புறாங்க. இது வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிஷோர் சரவனுக்கு நடந்த பிரச்சனை இன்னைக்கு நீ 10 மாணவர்களுக்கு வரலாம். சரி, கிஷோர் சரவன் விட்டுருங்க, மாணவர்கள் விட்டுருங்க, பிழைப்புக்காக நம்ம வட மாநிலங்க இருந்து நிறைய பேர் இப்போ போறாங்க. இப்போ பிழைப்புக்காண்டி ரஷ்யாவில் போற அங்க நிறைய பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போறாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு போறாங்க. அவங்க அது மாதிரி வாழ்வாதாரத்தை தேடி போற அந்த மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மாட்டியிருக்காங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிஷோர் சரவனுக்கு ஏதோ ஒரு தொடர்புனால என்கிட்ட வந்தாப்புல. எத்தனை பேர் நம்ம யூபி பீகார்ல கல்வி அறிவு இல்லாமல் எத்தனை பேர் அங்கே போயிருப்பாங்க. அவங்க யாருக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால சொல்ல இந்த எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கும் நான் சொல்றேன். நான் இது 100, அதாவது ஜனவரி மாசம் 126 இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தவறான முறையில் ரஷ்யா அவங்க ராணுவத்தால் அவங்க வலுக்கட்டாயமா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சதா அபிஷியல் ஃபிகர்ஸ் இருக்கு. ஆனா அன்அபிஷியல் ஃபிகர்ஸ் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இதுல பாதிச்சிருக்காங்க. இதுல நம்ம எல்லாருமே எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி, அந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பெட்டிஷன்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.